Fridays. இன்னைக்கு வீடியோல பார்த்தோம்னா மேக் மீ போல்ட் பை அர்பன் யோக் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து இந்த 3-in-1 ஹாட் ஹேர் பிரஷ் பத்தி தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு கேர்ள்ஸ்க்கான ப்ராடக்ட். பட் அப்படி இருந்தாலும் இதுல வந்துட்டு என்னென்னலாம் டெக்னிக்கலா ஃபீச்சர்ஸ் இருக்கு, அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேண்டாமான்ற உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெக் ரிலேட்டடா அந்த இந்த மாதிரி புதுசா லான்ச் ஆகிற கேஜெட்ஸை பத்திலாம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாட்ஸ் கண்டென்ட் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பாட்ஸ்ல அந்த ப்ராடக்ட்டோட இமேஜோட பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து ஹைலைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 3-in-1 ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 3 பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் வால்யூம்னு போட்டிருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா 4 டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கு. டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 4 விதமா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபார் ஆல் ஹேர் டைப்னு போட்டிருக்கு. எந்த விதமான ஹேர்ஸுக்குமே ஸ்ட்ரைட்டனா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து உங்களுக்கு கேர்லி ஹேரா இருந்தாலுமே இது யூஸ் பண்ணிக்க முடியும். 360 டிகிரி கார்டு வந்து கார்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்கு. செராமிக் பிளேட் இருக்கு. 1200 வாட்ஸுக்கு வந்து பவர் கன்சியூம் பண்ணுமா. அண்ட் தென் பாத்தீங்கன்னா 30,000 RPM ஸ்பீடுக்கு ஒரு ஃபாஸ்டான மோட்டரை வந்து இதுல இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்து நமக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பாட்ஸ்குள்ள நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தோன்னா நமக்கு ஓப்பன் பண்ண உடனே நமக்கு உள்ள ஒரு ப்ரௌன் கலர் பாட்ஸ் இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும். இதையும் ஓபன் பண்ணிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கும் கேர்லி பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான அட்டாச்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா மெயின் திங்கே. நம்ம இதுல அந்த அட்டாச்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒன்று இருக்கு. இந்த தவிர்த்து இன்னொரு அட்டாச்மெண்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ட்ரையர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்துட்டு 3 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாட்ஸ்ல மெயின் திங்கே பாத்தீங்கன்னா இதுதான். இதுலதான் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மோட்டார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாஸ்டான ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா 30,000 RPMக்கு ஸ்பின் பண்ணக்கூடிய அந்த ஃபாஸ்டஸ்ட் மோட்டரை பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து இதுல வந்துட்டு 4 டெம்பரேச்சர் செட்டிங் இருக்கு அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது பாத்தீங்கன்னா நம்ம இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இங்க ஆஃப் மோட்ல இருக்கு. நீங்க கனெக்ட் பண்ணிட்டு இந்த கார்டை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க ஆன் பண்றது வந்துட்டு இப்படிதான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வார்ம் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு லோ, அண்ட் தென் பாத்தீங்கன்னா மீடியம், ஹை, இந்த மாதிரி நீங்க 4 விதமான டெம்பரேச்சரை இதை ரொட்டேட் பண்றது மூலமா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு முடியும். அதாவது அப்படியே நீங்க இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு லாக்கிங் கீ வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கிங் சிம்பிள் தெரியும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க அந்த பாட்ஸோட கொடுத்துருக்க அதாவது இதோட வந்திருக்க 2 அட்டாச்மெண்ட் வந்து அட்டாச் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா இந்த லாக்கிங் கீயை வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்லெஸ்ஸா பிடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 360 டிகிரி கார்டு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லாம நீங்க திருப்புற ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்பின் ஆயிக்கும். ஸோ அது அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இருக்கு. அந்த அட்டாச்மெண்ட் பார்த்தோம்னா இது ஒரு அட்டாச்மெண்ட். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க அந்த ஹெட்டோட கனெக்ட் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணி நீங்க உங்க ஹேரை ட்ரை பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சிம்பிள், ரொம்பவே சிம்பிளா தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இதை வச்சு நீங்க வந்துட்டு வெறுமே ட்ரை பண்றதுக்காக மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்டை நீங்க யூஸ் பண்ண முடியும். செகண்ட் அட்டாச்மெண்ட் பார்த்தோம்னா இதுதான். இது பாக்குறதுக்கு நமக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு காம் மாதிரி இருக்கு. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்க ஹேர் ஸ்ட்ரைட்டா இருக்கு, நீங்க கேர்லி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்க கேர்லி பண்ணிக்கலாம். இல்ல கேர்லியா இருக்கு ஸ்ட்ரைட் பண்ணணும்னு நினைச்சாலும் இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அட்டாச்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்துட்டு இது வச்சுக்கணும், அதாவது இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர்லி காப்பர்ல தான் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது பியூர் காப்பர் தான். ஸோ அதனால ஹீட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே வர ஹீட்டை இது கன்சியூம் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதனால நீங்க கேர்லி பண்றதுக்கும் ஸ்ட்ரைட் பண்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த அட்டாச்மெண்ட்டை இதோட எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க எதை யூஸ் பண்ண போறீங்க, இப்போ ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ இந்த ட்ரையருக்கான ஹெட் எடுத்து நீங்க ஜஸ்ட் இதுக்கு மேல வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. அது கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து ரொட்டேட் ஆகாது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிம்பிள் நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி ஓப்பன் கீ, லாக் கீ இருக்கும். ஸோ இதை அப்படியே நீங்க பிரஸ் பண்ணி அந்த பக்கம் திருப்புனீங்கன்னா இந்த பட்டன் அப்படியே நீங்க இறங்கி ஏறதை நீங்க நோட் பண்ணலாம். இப்படியா பாத்தீங்கன்னா அமுங்கிடுச்சா, இப்போ நீங்க திருப்புனீங்கன்னா ஏறிடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க யூஸ் பண்ணும்போது என்னதான் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா இந்த ஹெட் வராது, ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆகாது. ஸோ திரும்ப நீங்க இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லாக் கீ இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கீழே டவுன்ல பிரஸ் பண்ணா மட்டும்தான், பிரஸ் பண்ணி இதை நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணாதான் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணும்போது இது கலந்து வந்துடும் அப்படின்ற ஒரு ஃபீலோ இல்லை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது.
நல்லா ஸ்டர்டியாவே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காவே பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இதுவுமே சேம் தான். அந்த அட்டாச்மெண்ட் எப்படி நீங்க அட்டாச் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி தான். ஜஸ்ட் இதை வச்சுக்கோங்க, வச்சுட்டு கரெக்டா நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா அது செட் ஆயிடுச்சுங்கிறப்போ ரொட்டேட் ஆகாது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த லாக் கீ ஓப்பன் கீ பாத்துக்கோங்க, பார்த்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி டேர்ன் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் லாக் ஆயிடுச்சுன்னா சேம் அதே மாதிரி தான், வரவே வராது, ரொம்ப ஸ்டர்டியா இருக்கும். நீங்க இப்படி பண்ணும் போதோ என்னதான் பண்ணாலும் இப்படி ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேணாம். நீங்க எப்போ அந்த லாக்கையே கீழே ப்ரெஸ் பண்ணி டவுன் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்றீங்களோ அப்போ மட்டும் தான் நீங்க தனியா எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 2 அட்டாச்மெண்ட்ல நீங்க எந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணாலும் நீங்க யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிமூவ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறப்போ காம்பாக்டா திரும்ப அந்த பாட்ஸ்லேயே வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்க அதிகமா இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்றதா இருந்தா நீங்க பேக்ல போட்டு ஈஸியா இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி ஈஸியா கேரி பண்ணி எங்கனாலுமே கொண்டு போற மாதிரி தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பவர்ல கனெக்ட் பண்ணி இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம பவர்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்காக பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையருக்கான ஹெட்டை தான் வந்துட்டு நான் இதுல டாக் பண்ணிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். இந்த பவர் கார்டை ஃபர்ஸ்ட் நம்ம பவர்ல கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச் போட்டுட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 4 டெம்பரேச்சர் ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃப்ல தான் இருக்கும், ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்ச மாதிரி ஆஃப் மோட்ல இருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டர்ன் பண்ணீங்கன்னா வார்ம் மோடுக்கு வந்துட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் வார்ம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டர்ன்ல பாத்தீங்கன்னா வார்ம் மோட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வார்மான ஹாட் ஏர் வந்துட்டு வருது, ரொம்ப ஹாட் கிடையாது, கொஞ்சம் வார்மா வந்து இருக்கு. ஆனா சவுண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா லோ மோட். ஸோ லோ மோட்ல பார்த்தோம்னா நமக்கு அதை விட கொஞ்சம் கம்மியான ஏர் வந்துட்டு வருது. ஹீட்மே கொஞ்சம் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியல, சேம் அளவு தான் ஹீட் இருக்கு, பட் ஏர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அண்ட் தென் சவுண்டுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தோம்னா மீடியம். மீடியம்ல பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஏர் கொஞ்சம் அதிகமாகவே வருது, சவுண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமாகவே தான் பாத்தீங்கன்னா வருது. மிச்சபடி ஹீட் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டு இருக்கு. இது இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹை மோட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரொம்ப இருக்கிறதுலே வார்மான ஏர் வந்துட்டு நமக்கு வெளியே வருது. அட் த சேம் டைம் சவுண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சவுண்ட் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடு வந்தா கண்டிப்பா சவுண்ட் வரதான் செய்யும், பட் சவுண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா சவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் இரிட்டேட் பண்ற அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை தவிர்த்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நான் இதை ஜஸ்ட் ஒரு 8 to 9 செகண்ட்ஸ் தான் இப்போதைக்கு போட்டுருக்கேன், முன்னாடி போட்டு காமிச்சது தான். ஸோ அதுக்கே பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் தொடும்போது செம்ம ஹீட்டா வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஒர்க்கே அதுதான் அப்படிங்கிறப்போ ஹீட்டு கூட பரவாயில்ல, பட் சவுண்டு கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஃபீல் பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கு. ஸோ இந்த ஹெட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு உங்க ஹேரை ட்ரை பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அந்த ஹெட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க ஹேரை கர்லி பண்றதுக்கோ இல்லை ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கோ வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளவுதான் இந்த ப்ராடக்ட்டை பத்தி எல்லாமே தெளிவா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மிச்சபடி இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமா தான் இருக்கு. பிளாஸ்டிக் எல்லாமே நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீமியம்னஸ்ல எந்த ஒரு குறையுமே இல்லை, அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் சவுண்டை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலான்றது மட்டும் தான் என்னோட ஒரு ஃபீல். ஸோ இந்த ப்ராடக்டோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2299 rupees அமேசான்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் பெஸ்ட் பை லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்க யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதை தவிர்த்து இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி அடுத்து எந்த கேஜெட்டோட வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, முடிஞ்சா அதை வரப்போற வீடியோல நான் போட்டுருக்கேன். ஸோ மீண்டும் ஒரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Paidi signing off.